ஒரு ஊர்ல நாகையா, லலிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய தீவிர பக்தர்களான 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேரும் கணவன், மனைவி. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லையாம். அதுக்கப்புறம் முருகன் கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டுனதுல அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அவங்களுக்கு அவங்க தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு நோய் ஒண்ணு பரவிக்கிட்டு இருந்துச்சாம். அந்த நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க இருக்கிற இடம் வந்து அரசருடைய அரண்மனையிலேருந்து ரொம்பவே தூரன்றதுனால, அவருக்கு இவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற விஷயம் வந்து தெரியல. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் நெறைய பேர் இறந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசர் கொஞ்சம் வைத்தியர்கள் அனுப்பி எல்லாரையும் சரி பண்ணியிருக்காரு. ஆனா, இந்த நாகையா, லலிதா அம்மாவுடைய தம்பதி முடியாம இருக்கிறது அந்த அரசருக்கே தெரியல. அதனால அவரும் கவனிக்கல. இவங்க 2 பேரும் இறக்கும் தருவாயில தன்னுடைய பையன்கிட்ட "முருகன மட்டும் நம்பு. வேற யாரையும் நீ நம்ப வேணாம். முடிஞ்ச வரைக்கும் புத்தியா பொழச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிட்டாங்க. இந்த பையனுக்கும் தனியா என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஊர்ல யாரும் அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாரியும் ஆட்களும் இல்ல. அம்மா, அப்பா பார்த்துக்கிற மாரி வராது இல்லையா? இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமயே இருந்திருக்காரு. அவங்க அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாமம் சுப்பிரமணி அப்படின்றது மட்டும் சொல்லுவாராம். "சுப்பிரமணி சுவாமி, சுப்பிரமணி சுவாமி காப்பாத்து" அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆம் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, அந்த ஒரு வார்த்தைய மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு ஆனா அந்த அரசர் மேல கோவம். ஏன்னா, தன்னுடைய அம்மா, அப்பாவ இப்படி கவனிக்காம விட்டது அவரு தானே. அதனால அவர வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பழி வாங்குறது எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பொற்காசுகள வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஆனா, அதனால அவருக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. எப்படின்னா, இந்த இப்போ புலவர்கள் போய் பாடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொற்காசுகள்லாம் குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, இவருக்கு அந்த பாட்டோ, அந்த மாரி ஞானம் வந்து இல்ல. அப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, அரசருடைய பையனுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த குரு தேவைப்படுறாரு அப்படின்ற மாரி இவர் கேள்விப்படுறாரு. அப்ப இவரு போயிட்டு, அ அரசரும், அரசியும் பேசிக்கிறத ஒட்டு கேட்கிறாரு. நல்ல ஒரு குரு வேணும். காட்டுக்குள்ள தான் 4 முனிவர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த முனிவர்கள்ல யாரையாவது ஒருத்தர செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் போயிட்டு ஒவ்வொரு முனிவர்ட்டயா போயிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு ஏதாவது கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முனிவர்ட்ட போய் கேட்டாராம். உண்மையாகவும், நேர்மையாகவும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது முனிவர்ட்ட கேட்டதுக்கு, உலகத்துல வாழ்ற அனைத்து உயிர்களுமே சமமானது தான். எதுவும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். 3வது உள்ளது பொறுமைங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வது உள்ளவரு கடவுள்ன்றவர் வந்து எப்பவுமே மதிக்கத்தக்கவர். அவர வந்து எப்பவுமே இகழ்ந்து பேசுதலோ, அவர் இல்ல அப்படின்ற மாரி பேசுற விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இவரும் போயிட்டு ஒரு இடத்துல முனிவரா உட்காந்துக்கிட்டாரு. அரசர் வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா முனிவர்கள்ட்டயும் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தர்ட்டயா ஒண்ணு ஒண்ணா ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. அத ஃபுல்லா கேட்டுட்டு வந்துட்டு 5வதா ஒருத்தர் உட்காந்துருக்கும். இவரு 4 பேர் தானே இருக்கிறேன்னு சொன்னாங்க காட்டுக்குள்ள. இவரு என்ன புதுசா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போய் கேட்க போயிருக்காங்க. அவரு அவங்க சொன்ன விஷயம் போக, இவரும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அரசருக்கு இந்த தண்டாயுதபாணி இருக்கார் இல்லையா? அவர் முனிவரா உட்கார்ந்திருக்காரு இல்லையா? அவர் சொன்ன விஷயங்கள் தான் புடிச்சிருக்கு. ஸோ, அவர் வந்து போயிட்டு அரண்மனையில உள்ள ராணி கிட்ட சொன்னாராம். இந்த மாரி நான் சந்திச்சேன் முனிவர்கள. ஆனா எனக்கு அந்த 5வதா சந்திச்ச முனிவர்ட்ட தான் தன்னோட பையன படிக்க வைக்கணுன்ற மாரி நான் வந்து நெனைக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னோனே, இத கேட்டுக்கிட்டு இருந்த அதாவது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த தண்டாயுதபாணி. அத பார்த்தோனே, இவருக்கே ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. அதாவது முனிவர்கள் சொன்ன விஷயத்த சொன்னதுக்காகவே நம்மள முனிவரா நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் நம்ம அந்த வழியில நடந்துக்க கூடாது அப்படின்னு நெனச்சாரு. தான் ஏமாத்தணும்னு நெனச்ச அந்த விஷயத்த வந்து கைவிட்டுட்டு, என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்குமே உண்மையாவும், நேர்மையாவும் நடந்துக்கணும்னு அ நெனைக்க ஆரம்பிச்சாரு. உண்மையாவே முனிவரா அவர் மாறுனாரு. அவருடைய அந்த நேர்மை புடிச்சு போயி, அந்த முருகனே நேர்ல வந்துட்டு, அவரையும் தன்னுடைய ஒளிக்குள்ள ஒளியா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதைய பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது நான் சொன்ன கதையில ஏதாவது பிழை திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட கதைகள்ல இருந்து தான் சொல்றேன். என்னால முடிஞ்சா நான் அத வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.